ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ஹிமாலயன் விளாக்ஸ். கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாமினோஸ் வந்திருக்கோம் கைஸ். இது வரைக்கும் நான் இங்கே வந்ததே கிடையாது. இது வரைக்கும் வந்திருக்கேன்னா பக்கத்தில் ஆர்டர் கொடுக்க தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நான் உள்ளே வந்திருக்கேன். பீட்சா சாப்பிட வந்திருக்கேன் கைஸ். செக் பண்ண போகிறேன் கைஸ். இது ராம்போ. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம், அது வந்து ஆயா சுட்ட தோசை மாதிரி இருக்கா இல்லை பீட்சா மாதிரி இருக்கா இன்றைக்கி செக் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் சாப்பிட்டுக்கன்னா இந்த லோக்கல் கடையில் இந்த தக்காளியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அதை தான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரியல் பீட்சாவே சாப்பிட போகிறோம். ஸோ அது ஒரு காம்போவில் 2 பீட்சா வரணும். 2 மீடியம் பீட்சா, 2 பெப்சி வந்துட்டு அடுத்து வந்து ஒரு கார்லிக் ப்ரெட்டு ஒன்று வந்துடும் கைஸ். ஸோ இன்றைக்கி சாப்பிட்றோம், நொறுக்குறோம் கைஸ். சிக்கன் டாமினார் பீஸா ஒன்று, அப்புறம் கார்லிக் பீஸா, சிக்கன் டாமினேட்டர் ஒன்று, பாபிக்யூவா பாபிக்யூ சிக்கன் ஒன்று, இன்னொன்று நார்மல் சிக்கனா, ப்ராய்லர். ஸோ 2 பெப்சி வந்துடும். ஸோ வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ இன்னைக்கு பார்ப்போம், மாஸ் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துட்டோம். ஸோ என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கார்லிக் ப்ரெட்டு அண்ட் ஒன்று மீடியம் நான்வெஜ் டாமினேட்டர் ஒன்று போட்டது, மீடியம் சுப்ரீம்னு ஒன்று போட்டது கைஸ். 2 பெப்சி வரும், இன்னும் வரல. ஸோ வந்த பிறகு நம்ம சப்ஸ்கிரைப். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்லாம் இருக்குது. அது அடிச்சு பொழிக்கும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குது. ஆனால் இது நம்ம வீட்டிலே பண்ணலாம். ப்ரெட்டு வாங்கினா வீட்டிலே பண்ணலாம். பட் அது ப்ரெட் இல்லை, ராஜா தான். ஆனால் இது தேவைப்பட்டு அப்படி இருக்கு இவர் சொல்கிறது என்ன. இதுதான் நம்ம ரோட்டு வரதுக்கு ஃப்ரைட் ரைஸ் கடையில் இருக்க டப்பாவாக இருக்குது, கொஞ்சம் மாற்றிருக்கிறேன் கைஸ். இது கார்லிக் ப்ரெட்டு கைஸ். கொஞ்சம் உப்பு போட்டு அதில் மண்ணில் உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்துருக்காங்க. ஊத்தாப்பம் டேஸ்ட்டு தான் இருக்குது. ஊத்தாப்பம் சட்னி வந்து சாப்பிட்டா ஊத்தாப்பம் இல்லாதனால ப்ரெட்டுனா உண்மையிலே நல்லா இருக்கு. அவங்க கேட்காதீங்க, பீஸாவுக்கே பேர் போனது உண்மையிலே நல்லா இருக்குது. சத்தியம் நான் கூட ஏதோ நினச்சி வந்தேன், ஒரு மாதிரி ஆயிருமோ, ஆயா தோசை மாதிரி ஆயிருமோ நினச்சேன். சத்தியம் பண்ணே அப்படின்னா நம்ம பீஸாவை நினச்சி பாருங்க. ஸோ சிக்கன் டாமினேட்டரு, இது பெப்பர் பார்பிக்யூ, இது பீஸா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண கைஸ். இந்த பீட்சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுத்துக்கிட்டு வந்தது பார்த்தீங்களா, அதான் பீட்சா. அதுக்காண்டி வந்திருக்கேன் கைஸ். நல்லா தான் இருக்குது. அதாவது தோசையில் வந்து மேலே காய்கறி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு. அப்படி தான் இருக்குது. ஃபைனலி டாமினோஸோட ஆசை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்பக்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்துக்கு 1060 எவ்வளோ ஒருத்தான அவர் ஃபுல்ஃபில் ஆகல, மனசு ஃபுல்ஃபில் ஆகும். ஆயாத்துக்கு தோசை மாதிரிலாம் இல்லை. ஓகே, ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. நம்ம இடத்துல ட்ரை பண்ணுங்கள். சும்மா குப்பை இடத்துல தக்காளியை கொடுத்து மிளகா பிடிச்சி கொடுப்பாங்க, அப்படி பண்ணாங்க. இன்னும் நல்லா இருக்குது. அவர் என்ன தான் சொல்லுவார், லைனுக்கு ஒரு ஆப்பா இல்லை, ஒரு கலைக்கு செட்டு நல்லா இருக்கு. ஸோ ஃபைனல் முடிச்சாச்சு. 2 பெப்சி வேறு கொடுத்தாங்க. அது காம்போவில் போனீங்கன்னா ஆற விட்டுறாதீங்க. ஆறின பிறகு தோசையோட கொடுமையாக இருக்குது. சுட பிச்சு போட்டு கிடச்சி தின்னுக்கிட்டே இருக்குது. அதனால் நல்லா திங்கிறவனை கூட்டு போங்க. அந்த மொச்சப்பொடி திங்கிறவனை கூட்டு போகிற நாட்டம் ஆறிச்சுன்னா சட்டு திங்கிறத நாய் திங்காது. நாயே நம்மகிட்ட தள்ளி விட்டுரும், இப்படி தள்ளி விட்டுரும். அதனால் சுட மை நேம் இஸ் காக்கா முட்டை. நான் பெரிய காக்கா முட்டை, சின்ன காக்கா முட்டை. நான் யோகி பாபு. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினோஸில் வாஷ்ரூம் கூட வேறு லெவலில் இருக்குது கைஸ். அதாவது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 50% அழகாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது 70% ஏற்றி காட்டுது கைஸ். 100 காட்டுது.
100 காட்டுதாங்க ஏன்னா ஒரு சிலையை ட்ரை பண்ணலாமா சாரி ஸோ பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்